ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இது உங்கள் ஹவு டு லைக் தமிழ் சேனல். நான் உங்கள் தினேஷ். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த டெம்ப்ளேட்டை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கைன் மாஸ்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நம்ம சேனலில் போட்டுருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியது உங்கள் கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட சைஸ் செட் பண்ணி உள்ளே வந்துருங்க. ஸோ நான் 9:60 ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணி உள்ளே வந்துருங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜை ட்ராக் பண்ணி விட்டுருங்க. அதாவது அந்த சைஸ்க்கு ட்ராக் பண்ணி விட்டு டிக் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைஸு ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க ஒரு டைமு. நான் செக் பண்ணுறேன். அப்புறம் ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணி விட்டது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா லேயர் போயிட்டு லேயர்லேருந்து நான் கொடுக்கக்கூடிய அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துருங்க. ஸோ உள்ளே கொண்டு வந்துட்டு ஃபுல் சைஸ் வச்சுட்டு டிக் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிட்டு மேலே வாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அது உங்கள் நீங்கள் வைக்கக்கூடிய இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அட்ஜஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ டிக்கைக்கான கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏதாவது ஒரு இமேஜ் உள்ளே கொண்டு வரும்ல, நான் ஸ்பெஷல் இமேஜ்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஜஸ்ட் ஒரு டாட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் நான் உள்ளே கொண்டு வரலாம். அப்புறம் இது டபுள் டைம் கிளிக் பண்ணிவிட்டு கிராப் பண்ணிக்கோங்க. அது ஏன்னு உங்களுக்கு புரியும். இப்போ கிராப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டவுன் பண்ணி ஸ்கொயர் டைப்பில் இருக்கணும் அது. ஏன்னா ஸ்கொயர் டைப்பில் இருந்தால் ரொம்பவும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஜஸ்ட்டு ஸ்கொயர் டைப் ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் டிக்கைக்கான கிளிக் பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு அதை ரொம்ப சின்ன சைஸ் பண்ணி கீழே ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும் பாருங்கள், சர்க்கிள். ஸோ அந்த சர்க்கிள்குள்ளே உட்காரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ அது நம்மளோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் அழகாக தெரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒரு டிக்கைக்கான கிளிக் பண்ணிட்டு நம்ம நேராக வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை வச்சு நீங்கள் வேறு ஏதாவது இமேஜஸ் வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே அவ்வளோதாங்க. ஸோ இவ்வளோ தான் மேக் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலேயும் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோக்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்த்த நல்ல உள்ளங்கள் அத்தனை பேர்த்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் பிடிச்சிருக்கு இல்லை ஏன் பிடிக்கல அப்படின்றதும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது நம்மளோட சேனல் வளர்ச்சிக்கு ரொம்பவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ்.